காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்புறம் கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்னா சில பேருக்கு தெரியாது. ஓகே, பூட்ஸ்ட்ராப் 5ன்றதை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரோடக்ஷனில் வரும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா யூட்டிலிட்டிஸில் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாட் வச்சு ஒரு நேம் கொடுத்தாலே நான் கிளாஸஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ டாட் பிஜி வந்து ஐஃபன் போட்டு ப்ரைமரி அப்படின்ற இந்த கிளாஸ் யூஸ் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்து இந்த ப்ரைமரி கலரில் சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிரும். ஸோ செகண்டரி அப்படின்னாவே டாட் பிஜி செகண்டரி அப்படின்னா கிரே கலர், செக்ஸஸ்னால் க்ரீன் கலர், அப்புறம் டேஞ்சர், அப்புறம் வார்னிங், இன்ஃபோ, லைட், டார்க் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த கிளாஸஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக தியரியாக பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒழுங்காக புரியாது. கரெக்டாக? ஸோ நம்ம இதை ஃபுல்லாக நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய index.html ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் இது எல்லாமே எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஓகே, நான் அந்த ரோ இது ஃபுல்லாமே எடுத்துடுறேன். ஓகே, எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டாட்டா பேக்ரவுண்ட் வந்து ப்ரைமரி, செகண்டரி, செக்ஸஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ப்ரைமரிக்கு பதில் ஹெட்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஹெட்டர். ஸோ ஹெட்டர் அப்படின்னா அங்கே ஹெட்டர் இருக்கும். அப்புறம் இது வந்து மெயின் கான்டென்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே நான் வந்து இமேஜஸ் வேணுனாலே கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபோட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம் ரன் பண்ணி. பார்த்தீங்களா? ஹெட்டர், மெயின் கண்டென்ட், ஃபூட்டர் அந்த மாதிரி வந்துருச்சு. உள்ள நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது புரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் இது எல்லாமே எடுத்துடுறேன். 1 செகண்ட் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக நான் இது ஃபுல்லாமே எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹெட்டரில் வந்து ப்ரைமரி மட்டும் இருக்குது. ஸோ ப்ளூ கலர் மட்டும் இருக்குது ஹெட்டர் அப்படின்னு போட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட 1 செகண்ட் நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுவும் எடுத்துடுறேன். ஸோ இந்த P3 இது எல்லாமே எடுத்துடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ நான் இது ஃபுல்லாமே எடுத்துடுறேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போது நான் பார்க்குறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னஸாக வந்திருக்கு. ஸோ பேடிங் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு. அப்புறம் ஹெட்டர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் இந்த கலர் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே வந்து பிஜி அப்படின்னு போட்டு ப்ரைமரின்னு போட்டால் இந்த கலர் வந்திருக்குமா. ஸோ அதே மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் செகண்டரி அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிளாஸ். ஸோ பிஜி அப்படியே இருக்கட்டும், செகண்டரி அப்படின்னு கொடுக்கலாம். ஜஸ்ட்டு நான் இங்கே இருக்கா, ஸோ ப்ரைமரிக்கு பதில் செகண்டரி அப்படின்றத கொடுத்துட்டு நான் அகைன் என்னோடய இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கலரில் இருக்குது. ஸோ இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நல்லா ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. பேக்ரவுண்டில் இந்த கலர் வந்திருக்கு. ஒரு பேடிங் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். 100லேயே இருக்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு சின்னஸாக வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பேடிங் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போது ஸ்டைல் அப்படின்னு போட்டு PADD பேடிங் அப்படின்னு போட்டு ஒரு 20 பிக்சல் அந்த மாதிரி CSSல யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா பேடிங் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேடிங் வந்திருக்கு. டாப் அண்ட் பாட்டம், ரைட் அண்ட் லெஃப்ட்டில் கொஞ்சம் பேடிங் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை இந்த அளவுக்கு கோடு எழுதவே தேவையில்லை பூட்ஸ்ட்ராப்பில். ஜஸ்ட் நான் இந்த ஸ்டைலை எடுத்துடுறேன், கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஸோ இந்த கிளாஸில் கொஞ்சம் கேப் விட்டு P-2 அப்படின்னு கொடுக்குறேன். P-2 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு
இப்போ ரன் பண்ணனா தெரியும் பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பேடிங் வந்திருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு P5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா பேடிங் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த கிளாஸை மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா போதும். ஓகேங்களா? P அப்படின்னா பேடிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பேடிங் எனக்கு 5 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி வேணாம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் 5 வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஒய் ஆக்சிஸ்னால் தெரியும், டாப் அண்ட் பாட்டம் தான் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ ஹெட்டர் அப்படின்றது சைடில் வந்துடுச்சு. ஸோ டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் எனக்கு பேடிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்காது. இதே நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் மட்டும் பார்த்தீங்களா தெரியும், எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் 5 பேடிங் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும், டாப் அண்ட் பாட்டம் வரல. ஸோ காமனாக நம்ம P அப்படின்னு கொடுத்து 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பேடிங் வரும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஆல்சோ பேடிங் மாதிரியே தான் மார்ஜனுக்கும் M அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 2 அப்படின்னு 3 கொடுத்துட்ருக்கோமா. ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரைட் அண்ட் லெஃப்டில் மார்ஜின் வந்துடும். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல். ஸோ அதே மாதிரி தான் மார்ஜனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் மட்டும் எனக்கு 3 வேணும் அப்படின்னா எனக்கு ஒய் ஆக்சிஸில் மட்டும் மார்ஜின் வரும். பார்த்தீங்களா? மேலேயும் கீழேயும் கேப் இருக்கும். அதே மாதிரி எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருக்கும். ஸோ 2 இடத்துலையுமே கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் பேடிங் அண்ட் மார்ஜினுக்காக தான் MX அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பூட் ஸ்ட்ராப்பில். ஸோ பேடிங் வந்து 3ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே மார்ஜின் Bனா பாட்டம். ஓகேவா? ஸோ மார்ஜின் பாட்டம் மட்டும் எனக்கு 2 அந்த லெவலுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். மார்ஜின் பாட்டம் மட்டும் வேணும்னாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டாப் என்னன்னா மார்ஜின் MT அப்படின்னு யூஸ் பண்ணால் மார்ஜின் டாப், MB அப்படின்னா மார்ஜின் பாட்டம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். அதேமாதிரி பேக்ரவுண்டு ப்ரைமரி அப்படின்னு கொடுத்தோன்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ரைமரி ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஒயிட் அப்புறம் டார்க் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் டார்க் அப்புறம் இங்கே டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளாஸில் டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட டாக்குமெண்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் டெக்ஸ்ட்டை அந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெக்ஸ்ட் டார்க் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டார்க்காக, ஸோ நான் அகைன் ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் டார்க்காக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் வந்து இந்த மாதிரியான சில கிளாஸஸ் மட்டும் யூஸ் பண்ணோன்னா போதும். ஸோ எந்த மாதிரி வேணாலும் கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் செகண்டரி சோர்ஸ் எக்ஸஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் அந்த கிளாஸை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு செகண்டரி இதை மட்டும் கட் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் வந்து டார்க்கில் இருக்குது. நான் இன்னும் நீட்டாக வேணும் அப்படின்னா ஒயிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒரு நீட்டான ஒரு ஹெட்டர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மார்ஜின் வந்து எனக்கு வந்து மார்ஜினே வேண்டாம். ஸோ நான் இதை எடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் அழகான ஒரு ஹெட்டர் மாதிரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு கிளாஸஸ் அந்த கிளாஸ் நேமை மட்டுமே வச்சு நம்மளால் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கிரேடியன்ட் கலரும் இருக்குது. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் வந்து கிரேடியன்ட் கலரும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பூட் ஸ்ட்ராப் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கலர்ஸும் வந்து அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நம்ம டெக்ஸ்ட்டில் நம்ம டார்க் யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் ஒயிட் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு ஐஃபன் போட்டு ப்ரைமரி அப்புறம் செகண்டரி சக்ஸஸ் டேஞ்சர் வார்னிங். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ நான் வேணா உங்களுக்கு இதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டேன்னா இந்த டிவ்வில் ஹெட்டர் இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் இதுக்கு உள்ளே பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போது இதை ரன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா தெரியும்.
ஸோ டெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி 1 செகண்ட் இதுக்குள்ளார போடுறதுனால தான் இப்படி இருக்குது. இது நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ வெளியே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் வந்து டாட் இங்கே ப்ரைமரி அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்குது. அதே டெக்ஸ்ட்டு செகண்டரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைமரி வந்து ப்ளூ கலர், செகண்டரி வந்து கிரே கலரில் இருக்குது. செக்ஸஸ் டாட் டெக்ஸ்ட் வந்து செக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து க்ரீன் கலரில் வரும். டேஞ்சர்னாவே ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ வார்னிங் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷாக தெரியும். அதே மாதிரி இன்ஃபோ அப்படின்னாலையும் இந்த லைட் ப்ளூ, லைட்டு ஒயிட் கலர்னா லைட்டு, டார்க் பாடி மியூட்டட் ஒயிட்டு அப்புறம் பிளாக்லேயே 50 பிளாக் 50னா டோட்டல் பிளாக்ல 50% வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டெக்ஸ்ட் கலர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் கலர்ஸ் அப்புறம் பேக்ரவுண்ட் கலர்ஸ்லாம் எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பார்டர்ஸ் அப்புறம் ஃப்ளெக்ஸு ஃப்ளோட்டு இதெல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா?